குறிஞ்சி நில மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பழங்குடி மக்களுடைய வாழ்வுரிமை மாநாட்டினுடைய நோக்கத்தை விளக்கி சிறிது நேரம் மாநில தலைவர் அவர்கள் உரையாற்றுவார். குறிஞ்சி நில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் உலக பழங்குடியினர் வாழ்வுரிமை மலைக்குறவன் மாநாட்டிற்கு இங்கு வருகை தந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் திரு மரியாதைக்குரிய காசோ மரியாதைக்குரிய கண்ணன் அவர்களுக்கும், ஆண்டிமட ஒன்றிய செயலாளர் ரெங்கமுருகன் அவர்களுக்கும், குறிஞ்சி நில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில பொதுச் செயலாளர் தங்கராஜ் அவர்களுக்கும், இங்கே வருகை தந்திருக்கின்ற பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும், ஊடகத்துறை நண்பர்களுக்கும், காவல்துறை நண்பர்களுக்கும், வணிகம் செய்கின்ற தோழர்களுக்கும், எனது இனதமான இரத்த சொந்தங்களுக்கும் எனது வணக்கத்தை தெரியப்படுத்துகிறேன். குறிஞ்சி நில மக்கள் முன்னேற்ற கழகம் இன்று இந்த அரியலூர் மாவட்டத்திலே உலக பழங்குடியினர் மலைக்குறவன் வாழ்வுரிமை மாநாட்டை ஏன் நடத்த வேண்டும், அதில் குறிப்பாக இந்த அரியலூர் மாவட்டத்தில் எதற்காக நடத்த வேண்டும், கிட்டத்தட்ட 40-50 ஆண்டுகளாக இந்த சமூகம் கல்வியில் மிகவும் பின்தங்கி உள்ளனர், பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கி உள்ளனர். இவர்கள் இங்கே சாதி சான்று பெற முடியவில்லை, கல்வி கற்க முடியவில்லை. இவர்கள் சாதி சான்று கேட்க அரசு ஊழியர்களும் சென்றால் அவர்கள் கேட்கும் கேள்வியானது, நீ மலைக்குறவன் தானா, நீ பழங்குடி சமூகம் தானா, நீ மலைகள் தான் வாழ்கிறாயா, நீ வாழும் இடங்களில் மலைகள் இருக்கிறதா என்றெல்லாம் கேட்கும் உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், நீங்கள் பிறந்த இடத்தில் தான் இருக்கிறீர்களா என்று உங்களால் சான்று தர முடியுமா? நீங்கள் பிறந்த ஊரில் தான் வேலை செய்ய உங்களால் சான்று தர முடியுமா? இந்த அப்பாவி மக்களை பார்த்து நீங்கள் கேட்கிறீர்கள், இல்ல இந்த நாட்டிலே பிறந்தவர்கள் அங்கே தான் வாழ்கிறார்கள் என்று உங்களால் சான்று தர முடியுமா? யார் அங்கே வாழ்கிறார்கள்? ஐவகை நிலங்களில் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, ஐவகை நிலங்களில் மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி. அந்த குறிஞ்சியிலே தோன்றிய குறவர்கள் தான் மலைக்குறவர்கள். இவர்கள் பல மலைகளிலே கல்வராயன் மலையை போன்ற பல மலைகளை பிரிந்து வாழ்ந்து கொண்டிருந்தனர். அப்படி இருந்த காலகட்டத்தில் இவர்கள் வெள்ளையனை எதிர்க்கும் பொழுது குற்றப்பரவலை சட்டம் ஒன்றை கொண்டு வந்தனர். பின்பு இவர்களை வனத்துறையின் பாதுகாப்பு சட்டம் என்ற ஒன்றை போட்டு மலையிலிருந்து கீழே இறக்கி விட்டது படித்த அதிகாரிகளுக்கு தெரியாதா? அப்படி படித்திருந்தால் அவருக்கு தெரிந்திருக்கும். அவர்களை படித்ததாக நாங்கள் கருதவில்லை, பணம் கட்டி வேலையை அமர்ந்ததான் கருதுகின்றோம். அப்படி படித்திருந்தால் இலக்கையில் பெற்ற குறவர்களை தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. அது தெரியாத காரணமா இல்லை இவர்களை புறக்கணிக்க வேண்டும் என்று செய்கிறாரா என்று தெரியவில்லை. இதில் இவர்களை கைரேகை சட்டம் ஒன்று கொண்டு வந்து இந்த மக்களை நாசப்படுத்தி, துன்பப்படுத்தி, துயரப்படுத்தி, லாகவலி கொலை செய்து மட்டுமில்லாமல் இந்த மக்களை வெளியூர்களுக்கு சென்றால் அங்கே ஊர் முக்கியத்துவம் சொல்ல வேண்டும் என்பதும், மாலை 6 மணிக்கு மேலாக அனைத்து மலைக்குட மக்களும் ஆண்கள் அனைவரும் காவல் நிலையங்கள் தான் படுக்க வேண்டும் என்பதும் என்ன ஒரு அநீதி? மற்ற சமுதாயத்தை பார்த்து சொல்ல முடியுமா? மற்ற சமுதாயத்தை பார்த்து சொல்ல முடியுமா? இது என்ன அநீதி? அப்படி இருக்கையில் இந்த சமூகம் எப்படி தனது மலைக்குறவர் சமுதாயத்தின் பெயரை சொல்லி சாதி சான்று பெற்றிருக்க முடியும், எப்படி படித்திருக்க முடியும் என்ற சுய புத்தி கூட அரசு படித்த அரசு ஊழியர் தெரியாதா? இது என்ன அநியாயம்? இது மலைக்குறவர் சமூகத்துக்கு தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது. கிட்டத்தட்ட மலைக்குறவர் மக்கள் இது போன்ற பல்வேறு குற்ற வழக்கில் போடுவதனால பல சிக்கலை ஏற்படுத்தினால் இந்த மக்கள், இந்த சமுதாய மக்கள் தனது பெயரை மாற்றிக்கொண்டு வாழ ஆரம்பிக்கின்றனர். அப்படி இருக்கிற காலகட்டத்தில் வட மாநிலங்களில் இருந்து இடம்பெயர்ந்து புலம்பெயர்ந்து நரிக்கார குருவிக்கார மக்கள் இங்கே ஊடுருவிட்டு வருகின்றனர். இதில் ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. அதற்கு உதாரணமாக 1977 எம்ஜிஆர் நடந்த படத்தில் ஒரு பாடல் இடம்பெற்றிருக்கும், குருவிக்கார மச்சனே குறவன் தானே உன் ஜாதி என்று குழப்பம் ஏற்பட்டிருக்கும். இது அறிஞர் அண்ணா காலம் முதல் ராம சீனிவாசன் வரை நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த குழப்பம் நடந்து கொண்டே இருக்கிறது. அன்று ஜெமினி கணேசன் குருத்தி மகன் படத்திலே ஜெமினி கணேசன் டப்பாவை மாட்டிக்கொண்டு பாசி ஊசி மணியை மாட்டிக்கொண்டு அங்கே நரிக்கார குருவிக்கார வேடத்தை போட்டு காட்சிப்படுத்தப்பட்டிருக்குமே, அந்த சமூகத்திற்கும் இந்த மலைக்குறவர் சமூகத்திற்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படத்திலே பாசி மணியை மாட்டிக்கொண்டு டப்பாக்களை மாட்டிக்கொண்டு நாங்கள் புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதானங்கள் என்று காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். அந்த சமூகத்திற்கும் இந்த மலைக்குறவர் சமூகத்திற்கும் எந்த தொடர்பும் கிடையாது.
இன்று மதுரையில் நடைபெற்ற முருகர் மாநாட்டில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச்செயலாளர் ராம சீனிவாசன் அவர்கள் மதுரை சக்கி மதுரை வசிக்கக்கூடிய நரிக்கார குழிக்கால மக்களை அங்கே அழைத்து வந்து இவர்தான் தமிழ் சமூகம் எனவும் இவர்தான் வேடுகோள் சமூகம் எனவும் இவர்கள் இங்கே முருகனுக்கு பெண் கொடுத்த சமூகம் எனவும் ஒரு வரலாற்றுப்படி இங்கே பதிவு செய்துள்ளார். இது முற்றிலும் தவறான ஒன்று. இந்த சமூகம், இந்த நரிக்கார சமூகம், இந்த குருவிக்கார சமூகம் வடமாநிலங்களிலிருந்து இடம்பெயர்ந்து புலம்பெயர்ந்து இங்கே வருகின்றனர். இவர்களும் ஒரு வேடுகோள சமூகமாக இருப்பதனால் இங்கே ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. அது இந்த அரசு ஊழியர்களுக்கு தெரிவதில்லை. அப்படி இருக்கையில் என்னை பார்த்து ஒருவர் கேட்கிறார், நீங்கள் இவ்வளவு அநீதிகளை சந்தித்திருக்கிறீர்களே, அப்படி இருக்கையில் ஏன் காவலர்களை பற்றி நீங்க பேச மறுக்கிறீர்கள் என்று. நான் சொல்கிறேன், காவலரை பார்த்து நான் பேச மறுக்கவில்லை, ஆனால் மதிக்கிறோம். காவலரை பார்த்து நாங்கள் பேச மறுக்கவில்லை, ஆனால் மதிக்கிறோம். ஒரு காவலர் செய்யும் குற்றத்தால் ஒட்டுமொத்த காவலரையும் குறை சொல்ல முடியாது. அதற்காக காவலரை கண்டு நாங்கள் பயப்படுகிறோம் என்றும் அஞ்சுகிறோம் என்றும் அர்த்தம் கிடையாது. அதற்காக நாங்கள் அஞ்சுகிறோம் என்று அர்த்தம் கிடையாது. இந்த சமூகம் போர்க்குடி சமூகம், இந்த சமூகம் தமிழ் சமூகம். அப்படி இருக்கையில் நாங்கள் அஞ்ச வேண்டும் என்ற அச்சம் கிடையாது. நாங்கள் வெள்ளையனை எதிர்த்த சமூகம். ஒரு இளைஞனை கூப்பிட்டு இவன் மலைக்குறவன் தான் என்ற அர்த்தத்திலே அந்த இளைஞனை கூப்பிட்டு அவனின் அலைபேசியை பறிமுதல் செய்து ஒரு தவறான கண்ணோட்டத்தில் அந்த காவலர் பார்த்திருக்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது அந்த அலைபேசியிலே குறிஞ்சி நில மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற வாசகம் இருந்திருக்கிறது. அதை பார்த்துவிட்டு அவர் புலம்புகிறார், வருந்துகிறார். ஐயோ, எல்லோரும் இப்படி சென்று விட்டால் நாங்கள் எங்கே போவது என்று. நான் சொல்கிறேன், எங்கேயாவது போங்கள், எங்கேயாவது போங்கள், குற்றவாளியை தேடி கண்டுபிடிங்கள். வடமாநிலிருந்து கொள்ளையாக அடிக்க சொல்லுகிறார்கள், அவரை தேடி கண்டுபிடிங்கள். நீங்கள் வேலை செய்யவும், நீங்கள் சம்பளம் வாங்குவதற்கும், நீங்கள் ப்ரமோஷன் வாங்குவதற்கும் இந்த பழங்குடி சமூகம் தான் கிடைத்ததா? அதில் குறிப்பாக இந்த மலைக்குறவர் சமூகம் தான் கிடைத்ததா? அதில் ஒரு சிலர், இந்த மலைக்குறவர் சமூகம் மலைகளே வாழ்ந்த சமூகம், காட்டு விலங்கை வீட்டு விலங்காக மாற்றி வளர்த்த சமூகம். அப்படி இருக்கையில் மலையிலிருந்து வனத்துறை சட்டம் போட்டு கீழே இறக்கிவிட்ட பிறகு இங்கே வருகின்றனர். இவர்கள் கல்வி கற்க முடியவில்லை, சாதி சண்டை பெற முடியவில்லை, பொருளாதாரத்திலே பின்தங்கி உள்ளனர். அப்படி இருக்கையில் இந்த சமூகத்துக்கு பல்வேறு தொழில்கள் இருக்கிறது. இவர்கள் தொழிலானது தேன் எடுத்தல், திணை விதைத்தல், கூடை மரம் பின்னுதல். இது காலகாலமாக நாட்கள் தகுந்த மாதிரி மாறிக்கொண்டே வரும் பொழுது பன்றிகளையும் வளர்க்க ஆரம்பித்து விட்டனர். அப்படி பன்றிகளை வளர்க்கும் பொழுது அது என்ன ஆடு மாடா கூட்டணி நிற்பதற்கு? அதுவும் நிற்கும், நாங்கள் சொல்வதை கேட்கும். ஆனால் அதுக்கு உயர்க்க ஒரு ஆபத்து வரும்போது தன்னை மறந்து ஓட ஆரம்பிக்கும். அப்போ இந்த மலைக்குறவன் என்ன செய்வான்? அதை பிடிப்பதற்கு கயிர்களையும் நாய்களையும் வலைகளையும் வைப்பது வழக்கம். வலையை வைப்பது தேச குற்றமா? இல்ல நாயை வளர்ப்பது தேச குற்றமா? எந்த சட்டத்தில் இடம் இருக்கிறதா? அந்த அப்பாவி மக்களை வனத்துறையிலிருந்து கைது செய்தது போல அந்த மக்களை கைது செய்து எந்த ஒரு தகவலும் சொல்லாமல் அவர்களை தனிமைப்படுத்தி, எந்த ஒரு காவல் நிலையங்களோ எந்த ஃபாரஸ்ட் ஆபீஸோ அவர்களை அமர வைக்காமல், தகவலை சொல்லாமல் அவர்களை தனிமைப்படுத்தி ஒரு மாட்டு கொட்டகையிலோ ஒரு வனப்பகுதியில் அவர்களை அமைதி வைத்து அவர்களை பணம் கேட்டு மிரட்டுவது, அவர்களை ஒரு நாள் முழுக்க அங்கே அமர வைத்து நோட்டம் விடுவது, அவர்கள் பணம் கொடுத்து விட்டால் அவரை விட்டு விடுவது, இல்லை என்றால் திரும்பவும் மிரட்டுவது, உன் மீது வழக்கு பாயும் என்று சொல்லுவது. இதில் ஒரு சில காவலர்கள் வேலைக்கு சென்று கொண்டிருக்கும் அப்பாவி மக்களை, மலைக்குறவர் சமூகம் பழங்குடி சமூகத்தை சார்ந்த, அதாவது ஏழை எளிய மக்கள் தான் காவலர்களுக்கு மிக பிடிக்கும் போல, நம்ம ஆளு வாரா அப்படின்னு சொல்லுவார். அப்படி சொல்லிக்கொண்டு இந்த மலைக்குறவர் சமூகத்தை அழைத்து சென்று, டேய் உன் மீது நகை திருட்டு கேஸ் போட்டு விடுவேன், நீ வீட்டுக்கு தொடர்பு கொண்டு எப்படியாவது எனக்கு ஒரு 5000 10,000 பணம் கொடு, இல்லை உன் மீது பெரிய வழக்கு பாய் என்று மிரட்டுவது. இது என்ன அநீதி? அதில் ஒரு சில காவலர் சொல்வார், என்ன சொல்வார் என்றா, தம்பி என்னால் குற்றவாளியை பிடிக்கவில்லை, எனக்கு மேலெடுத்து பிரஷர் மேல் பிரஷர் வருகிறது, அதனால் நீ கேட்பாரற்ற சமூகம், நீ அந்த வழக்கை ஒப்புக்கொள். எப்படி? நீ அந்த வழக்கை ஒப்புக்கொள். அதுக்காக எங்களை பெற்று இருக்கிறார்களா? என் தாய் தப்பம் வளர்த்து இருக்கிறார்களா? இது என்ன அநீதி? நீங்கள் கேட்பாரற்ற சமூகம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இது கேட்பாரற்ற சமூகம் இல்லை. இது இனி அந்த இடத்துல கேள்வி இருக்கும் சமூகமாக அந்த குறிஞ்சி மக்கள் முன்னேற்ற மாற்றம். இந்த காவலரை பார்த்து நான் சொல்கிறேன்,
பொய் வழக்கு இனி என் தமிழ் சமூகம் மீது, என் பழங்குடி சமூகம் மீது, அது இருளராக இருக்கலாம், காட்டினராக இருக்கலாம், வேடுவராக இருக்கலாம், வேட்டுவராக இருக்கலாம், குறவனாக இருக்கலாம், மலைக்குறவனாக இருக்கலாம், அவர்கள் சித்தனாக இருக்கலாம், அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, தமிழ் சமூகம் மீது இனி பொய் வழக்கு பாய்ந்தால் இந்த குறிஞ்சில மக்கள் முன்னேற்ற கழகமாக அந்த காவலர்கள் பாயும் வழக்கு பாயும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சட்டம் என்ன சொல்கிறது? ஒரு மனிதனை தவறாக குறைவாக பார்ப்பதே குற்றம் என்று சொல்கிறது. அப்படி இருக்கையில் அந்த அரசு பணியில் வேலை பெற்ற அரசு ஊழியர்கள் சாதி சான்று சென்று கேட்கும் பொழுது எப்படி பார்க்கிறது? டேய், நீ நாகரிகமாக இருக்கிறாயா? நீ அந்த மலையில் தான் வாழ்கிறாயா? நீ இருக்கிறதில் மலை இருக்கிறதா என்றால் நாங்கள் என்ன அனுமாரா மலையை பேர்த்து கொண்டு இங்கே வைப்பதற்கு? என்ன அநீதி இது? என்ன நியாயம் இது? அப்படி எங்களை குற்றமாக பார்க்கும் அந்த அரசு ஊழியர்களுக்கு ஏதாவது இங்கே சட்டம் போட்டிருக்கிறார்களா? அவங்க செய்தி தவறல்லவா? அப்ப இந்த மலைக்குறவர் மக்களை வேட்டையாடுவதற்கு தூண்டுவது யாரு? இந்த அரசு ஊழியர்களும் எங்களை தூண்டுவது அரசு ஊழியர்கள். அதை நாங்கள் நினைவூட்டும் விதமாக எங்கள் பிள்ளைகளுக்கு எங்கள் மொழியும் எங்களுக்கு தொழிலையும் கற்றுக் கொடுக்கும் போது எங்களை பிடிப்பதற்கு காவல்துறையினர். இது நியாயமா? இது அநீதி அல்லவா? அப்போ உங்கள் பார்வை எப்படி இருக்கிறது? ஒரு மனிதன் பல பரிணாமம் பெற்ற பிறகு நடந்து பயணம் செய்தோம், பின்பு கால்நடை மூலம் பயணம் செய்தோம், பின்பு மிதிவண்டி மூலமாக பயணம் செய்தோம். இன்று தனக்கென்று சொந்த ஹெலிகாப்டர் வாங்கி அதில் பயணம் செய்வதற்கு அளவிற்கு இன்று நாடு வளர்ந்திருக்கும் பொழுது இந்த பழங்குடி சமூகம், இந்த மலைக்குறவர் சமூகம், இவர்கள் மட்டும் அந்த கோமணத்தையே கட்டி கொண்டிருக்க வேண்டுமா? அந்த தேன் திணைமாவையே சாப்பிட வேண்டுமா? எங்களுக்கு ஒரு உரிமை கிடையாதா? புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் குறிஞ்சின மக்கள் புரிய வைக்கும், உங்களுக்கு புரிய வைக்கும், கண்டிப்பாக புரிய வைக்கும். என் இன சொந்தங்களே, பேசுவது நிறையாக இருக்கிறது. நமது சட்டமன்ற உறுப்பினர் கண்டிப்பாக நம்முடைய குரலை சட்டமன்றத்தில் பேசுவார். அவர் ஏகப்பட்ட வேலையில் இருப்பதால் அவரை வழிநடத்த வேண்டும் என்று நான் முடித்துக்கொள்ள விரும்புகிறேன். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. என் இன சொந்தங்களே, உங்களை பார்த்து கொண்டு கேட்கிறேன். நீங்கள் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. நீங்கள் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. ஏன் சொல்றேன்னா, சாதியை மறைத்து வாழ முடியாது. நான் சாதியை தூண்டுறோம் இல்லை, ஆனால் சாதி பேரில் தான் இங்கே இடஒதுக்கீடு. இன்று நீங்கள் இருக்கிறது யாருக்காவது தெரியுமா? இன்று நம்ம சட்டமன்ற உறுப்பினர் நமக்குலாம் நல்லது செய்யக்கூடாதுலாம் கிடையாது. ஆனால் நீங்கள் இருக்கிற இடம் தெரியல, உனக்குள்ள ஒற்றுமை இல்லை. அந்த காலத்தில் நாம் ஒற்றுமை இல்லாததுக்கு காரணம் பொழப்பு தெரியல. ஊருக்கு ஒரு குறவன் தான் பண்ணி மேய்க்க முடியும். அந்த பண்ணி மேய்ச்சா தான் நமக்கு பொழப்பு. ஆனால் இன்னைக்கு 1000 தொழில் இருக்குது. இந்த மலைக்குறவர் சமூகம் ஏழை எளிய மக்களாக இருந்தாலும் கூலிக்கு வரைக்கும் யாரும் வேலை பார்த்ததே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு, நான் சின்ன பிள்ளை தான் எனக்கு தெரிஞ்சு. அவன் சிறு தொழில் பண்ணாலும் முதலாளி தான் வாழ்ந்துருக்கிறான். அப்படி இருந்தும் நமக்குள்ள ஒற்றுமை இல்லை. அந்த ஒற்றுமை வரணும். இன்னைக்கு திருச்சியில் ஒரு 15 குடும்பம் வந்திருக்கு. நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். அப்படி எல்லா இடத்துலையும் ஒற்றுமையாக இருக்கணும். நம்ம ஒரு தெருவாம சந்தோஷமா இருந்தேன். ஆனால் நமக்குள்ள என்ன நடக்குதுன்னா, 4 வீடு குடியிருந்தா அதில் யாரோ ஒருத்தர் தப்பி தவிர அந்த ஊருக்கு வந்துட்டா, இது என் ஊரு, என் அப்பா ஊரு, என் பாட்டு, என் மேலே கோவப்படுங்க, எனக்கு தெரியுது. அது மாதிரி ஆட்கள்லாம் நமக்குள்ள இருக்கிறாங்க. சத்தியமா எனக்கு மன வேதனையா இருக்குது. நாம் இனத்துக்குள்ள ஒற்றுமை இல்லை. 28 வருஷம் பஞ்சாயத்து ஆடுவாங்க. அந்த 28 வருஷம் பஞ்சாயத்து காசு நம்ம சம்பாதிச்சலாம் அவருக்கு ஒத்துமையா இருந்துக்க வச்சு. அது புரிஞ்சுக்காம அவரை நாட்டு விட்டு விரட்டுறது. நீ ஓடி போகுது என் ஊரு. என்ன ஊர் என்னைக்கு நம்ம விலைக்கு வாங்கிட்டோம்? நான் கேட்குறேன். ஊர்ல 2 பேர் குடியிருக்கிறோம், 10 வீடு ஆகணும், அது ஊராகணும், தெருவாகணும். அப்பதான் நம்ம யாரும் தெரியணும். அதனால உங்கள்கிட்ட நான் கேட்குறேன், ஒற்றுமையா இருங்க, ஒற்றுமையா வாங்க. நான் ஏன் இது ஓட முடியாது ஒளி முனை சொல்றேன்னா, நீங்க என்னதான் சம்பாதிச்சாலும் உன்னை வீடு புகுந்து கொள்ளையடிப்பான். அன்னைக்கு இந்த குறிஞ்சில மக்கள் முன்னேற்றங்கள் தான் நிற்கும். அதை நீ புரிஞ்சுக்கணும். நீ இந்த சமூகத்தை விட்டு ஒதுங்கி நிற்கலாம், சமூகத்தை விட்டு மறைச்சு நிற்கலாம். ஆனா உன் சாதி பேரை சொல்லி யாராவது உன்னை வெட்டுவான். அன்னைக்கு இந்த குறிஞ்சில மக்கள் முன்னேற்றங்கள் தான் உனக்கு பின்னாடி நிற்கும். அதை நீ புரிஞ்சுக்கணும். புரியல உனக்கு? ஒன்று புரிஞ்சுக்க, நீங்க எல்லாரும் ஒன்று புரிஞ்சுக்கணும். ஒரு இளைஞனை காவலர்கள் கைது செய்கிறார்கள். செய்து கொண்டு அவர்களை லாக்கத்தில் கொண்டு அடைக்கிறார்கள். அவன் சொல்றான், அந்த ஏழை எளிய பையன் சொல்றான், மிக மன வலிமையோடு சொல்றான், ஐயா, நான் அப்படிப்பட்ட மனிதன் அல்ல. நான் தமிழ் சமூகம், நான் மலைக்குறவர் சமூகம். நாங்கள் ஒருவேளை சோறு சாப்பிட்டாலும் உழைத்து சாப்பிடுவோம், திருட்டு தொழில் பண்ண மாட்டோம் சொல்லுவான். அவனை இப்படியே முறைப்பது, கேட்க கேள்வி இல்லை. நீனா உனக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்லுவது. அப்போ என்ன பண்றான்? அவன் சொல்றதை ஏத்துக்கவே இல்லை அந்த அரசு அதிகாரி. அவன் கண் முன்னே பல்வேறு பொய் வழக்குகள் அங்கே போட தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அங்கே ஒரு அரசு அதிகாரி, அரசியல்வாதிகள் அங்கே வருகிறார்கள். அங்கே வந்து, நான் சொல்வது தவறாக கூட இருக்கலாம்,
அங்கே அரசு அதிகாரி வந்து இல்லை அரசியல்வாதிகள் வந்து அந்த பையனுக்காக அந்த பையன் நல்ல மனிதன், நீங்கள் விட வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவன் விடுவிக்கப்படுகின்றான். இதை ஏன் நான் சொல்றேன்னா, அவன் குற்றமே செய்திருந்தாலும் அரசியல்வாதியாக அதிகாரியாக அதிகாரத்தன்மத்தோடு ஒரு மக்கள் ஒற்றுமையோடு அங்கே செல்லும் பொழுது காவலர்கள் சொல்லுவதை கேட்கிறார்கள். அப்ப என்ன பண்ணும்? நமக்குன்னு ஒரு அதிகாரம் வேணும், அரசியல் அதிகாரம் வேணும், நமக்குன்னு பெரிய ஒற்றுமை வேணும், நம்ம ஒரு மிகப்பெரிய ஒற்றுமை சக்தியா வேணும். அதனால இனம் காக்கவும் உரிமை மீட்கவும் நீங்க எல்லாம் ஒன்று சேரணும். நான் நேற்று ஒரு பையனை பார்த்தேன், தம்பி உன் போட்டோ கொடுறான்னு கேட்டேன். ஆனா இல்லைண்ணே வேண்டாண்ணே. ஏன் தம்பி? இல்லைண்ணே நான் வந்து பிடி வாத்தார வேலை செய்கிறேன். அதுக்கு என்ன தம்பி உன் போட்டோ கொடு, நீ கவர்மெண்ட் ஜாப்பா இருக்கிறியா? இல்லைண்ணே பிரைவேட்ண்ணே. அப்புறம் ஏன் போட்டோ தர மாட்டேற அப்படி கேட்கும்பொழுது, இல்லைண்ணே வாரிகருங்க பாத்துறோம். ஏன் தம்பி வாரிகர் பார்த்தா என்ன? இல்லைண்ணே குறவன் தெரிஞ்சிடும். அப்படி குறவனா தீண்டத்தகாத சொல்ல நான் கேட்கிறேன், குறவனா காட்டரசன், அந்த காட்டரசனுக்கு நாட்டு ஆண்டுவான்னு சொல்லி செய்யற சூழ்ச்சிக்கு புரிஞ்சிக்க மாட்டேற. இதெல்லாம் நீ புரிஞ்சுக்கணும். இந்த சமூகத்தை வந்து நீ தீண்டத்தகாத சொல்ல நினைக்கிற, அப்படி நினைக்க கூடாது. இந்த சமூகம் வந்து கண்ணகையை கண்டிருந்த சமூகம், கலாச்சாரத்தை கட்டுத்தந்த சமூகம், ஏகலைவன் வீரம் கொண்ட சமூகம், ஏகலைவன் வீரம் கொண்ட சமூகம், வள்ளியின் வம்சாவளி சமூகம். வள்ளியின் வம்சாவளி இந்த வருகின்ற வழிமுறைக்க நீங்க வரலாறு பார்த்துருப்பீங்க. அப்படிப்பட்ட வரலாற்று சமூகம் நம்ம. அப்படிப்பட்ட வரலாற்று மிக்க சமூகத்தை மலை குறவன் என்ற சொல்லை குறவோங்க சொல்லடா தலை நிமிர்ந்து நிலா என்று சொல்லுமே தவிர நீங்கள் அதை தீண்டதாக சொல்லாத இருக்கக்கூடாது. இன்னும் பேசுவது நிறைய இருக்கிறது, இங்கே நேரம் கிடைக்கவில்லை. அதனால் இன்னொரு மேடையில் கண்டிப்பாக பேசுவோம். உங்களை ஒற்றுமையாக வர வேண்டும், குறிஞ்சி மக்களாக உருவெடுக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடலூர் மாவட்ட சார்பாக மாவட்ட தலைவர் அவர்களுடைய தலைமையில் சால்வை மாநில தலைவர் அவர்களுக்கு அணிவிக்கப்படுகிறது. ஓகே, நன்றி நன்றி. மாநில பொறுப்பாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்களுக்கு நன்றி. நன்றி நன்றி. மாவட்ட பொறுப்பாளர்